Good evening, everyone. Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம், அதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2015 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டுடே இஸ் Part-6. ஸோ என்ன எக்ஸாம்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் / தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்தக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்குள்ள என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 நடக்க வேண்டியது 2020 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2021 மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி கோவிட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. கோவிட்னால எக்ஸாம்ஸ் வேர் போஸ்ட்போன். என்ன டேட்டில் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 24/4/2021 24/4/2021 16/5/2021 கூட நடக்கிற மாதிரி இருந்தது, போஸ்ட்போன் ஆயிடுச்சு. டென்டேட்டிவ் டேட் லேட் அனௌன்ஸ் பண்ணு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 months ஆகுது, 8 to 10 months ஆகுது. ஸோ கம்மிங் ஏப்ரல் வந்துச்சுன்னா 1 year. ஓகேவா? ஸோ 10 months கிட்ட ஆக போகுது. இப்போ என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் நடக்கலை. ஒருவேளை இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இதே டேட்டில் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஒரு நமக்கு அட்வான்டேஜ் நமக்கு தெரியுது அப்படின்னு, என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்லாம் நடந்துட்டு வருது. டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்லாம் November 21 நடக்க வேண்டியது இப்போ நடந்துட்டு வருது. ஸோ ஒன்ஸ் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குன்ற ஒரு கவுண்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ என்ன தெரியுது, அப்கமிங் எக்ஸாம்ஸ் வில் பி கண்டக்டட் பை TNGEDCO, தமிழ்நாடு ஜென்ரேஷன் கார்பரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் / TNEB தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து வேணால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எக்ஸாமுமே TNPSC கீழே வந்துடும். TNEB, TNSTC எல்லாமே TNPSC கீழே வந்துடும். அந்த ஒரே போர்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரெக்ரூட்மெண்ட், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே அந்த ஒரு போர்டு கீழே நடக்கிற எக்ஸாம்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ADA 247 celebrating 13 years of success. இந்த இயர் இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 13 years ஆச்சு ADA 247 ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதை முன்னிட்டு என்ன அப்படின்னா you get flat 17% offer plus double validity on all Megapacks and test pack. நார்மலாக பார்த்தீங்கன்னா Megapack test pack 12 months validity இருந்ததுன்னா இந்த ஆஃபரில் you get 24 months validity. அது மட்டும் இல்லாமல் ஒரு 17% ஆஃபர் you will get. So you get 17% offer plus double validity on all Megapack and test pack. நம்ம நார்மலாக ஒரு பேக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா you get 17% off. Use the code Y424 to avail this offer. ADA 247 ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ADA 247 உள்ள ஆப் உள்ள போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பேக்கப் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஆஃபர் கோட் Y424 போட்டிங்க அப்படின்னா you get 17% off plus double validity offer. ஸோ TNEB எக்ஸாம்ஸில் என்ன சிலபஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிக்ஸு, அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி, நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸு, அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அடுத்து ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங். ஸோ மொத்தம் 7 டாபிக்ஸ் இருக்குது. டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, சிலபஸ் பேட்டர்ன் என்னன்றது, எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 7 டாபிக்ஸ் பார்த்தோம். டோட்டலாக மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ். எத்தனை கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ். 100 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஓகேவா? ஸோ 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. Part 1, Part 2 அண்ட் Part 3. Part 1ல 20 கொஸ்டின்ஸ், Part 2ல ஒரு 20 கொஸ்டின்ஸ், Part 3ல வந்து 60 கொஸ்டின்ஸ். Part 1
கைஸ் கேக்குதா? ஹலோ, குட் ஈவினிங் சதீஷ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வீடியோ பஃபர் இல்லை, சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். கேன் யூ ஹியர் மீ? சதீஷ் இருக்கீங்களா? கேக்குதா? ஸோ நம்ம இந்த டாபிக் பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸு 20 கொஸ்டின்ஸ். பார்ட் 2 வந்து இன்ஜினியரிங் சயின்ஸ் ஒரு பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ். பார்ட் 3 வந்து சப்ஜெக்ட் ஓரியன்ட், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் ஒரு 60 கொஸ்டின்ஸ், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ணி 60 கொஸ்டின்ஸ், சிவில்னா சிவில் இருந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ். ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா ஈச் கொஸ்டின் 1 மார்க்ன்றதால 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ், 20 20 அண்ட் 60 அண்ட் 60. ஸோ கரெக்டான ஒரு ஆன்சருக்கு 1 மார்க்கும், ராங்கான ஒரு ஆன்சருக்கு 1/3 ஆஃப் தி நெகட்டிவ் 1/3 மார்க் வில் பி reduced. கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க் வில் பி given, ராங் ஆன்சருக்கு 1/3 ஆஃப் த மார்க் வில் பி reduced. டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours டியூரேஷன். ஸோ இதுதான் டிஎன்இபி எக்ஸாமுக்கான சிலபஸ். நோ கிளியரா? ஓகேப்பா, தேங்க்யூ. குட் ஈவினிங் சதீஷ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ முன்னாடி பார்த்தோம் நம்ம மொத்தம் 7 டாப்பிக்கு டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது 8.5 வருது ஆவரேஜாக. 8.5 கேட்க முடியாதுன்றதால இட் கேன் பி 8 ஆர் 9. சில நேரத்தில் 6 கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க ஒரு சப்ஜெக்ட்லேருந்து, மேக்ஸிமம் 12 வரைக்கும் கூட போகலாம் டிபெண்டிங் ஆன் தி வெயிட்டேஜ் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது 2015 கேட்கும்போது ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸில் 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் 8, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் 9. ஸோ நேம் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஆனால் சிலபஸ் பார்க்கும்போது ஹீட் அண்டு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஹெச்எம்டி சப்ஜெக்டில் இருந்த டாபிக் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தெர்மோடைனமிக்ஸில் 8 கொஸ்டின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜியில் 9, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் 10, அடுத்து மெக்கானிக்ஸில் வந்து 8. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 60 கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் 7 சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட்டேஜை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? So do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. ஸோ டிஎன்இபி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயராக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் டேட் வரும், ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா 7 டாபிக் தான். இன்ஜினியரிங்கில் 45 பேப்பர்ஸ் படிச்சுட்டு அந்த இன்ஜினியரிங்கில் கிளியர் பண்ணி நல்ல மார்க் வாங்கிட்டு ஒரு 7 சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோன்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதுவும் பார்த்தீங்கன்னா 1 இயர் டைம், 1 இயருக்கு மேலேயே டைம். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் டேட்டுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் யார் எக்ஸாம் நடத்த போகிறான்ற ஒரு இஷ்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை டிஎன்இபி தான் நடத்துவாங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் அவங்க தான் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து தான் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் TINGEDCO/TNEB தான் வந்து வரப்போகிற டிஎன்இபி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ADA 247 celebrating its 13 years of success. ADA 247 ஸ்டார்ட் பண்ணி 13 இயர்ஸை முடியறதுல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா you get flat 17% off plus double validity on all Megapacks and test pack. Use the code Y424 to avail this offer. ADA 247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெகாபேக் இல்லை டெஸ்ட் பேக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டபுள் வேலிடிட்டி கிடைக்குது. நார்மலாக 12 months வேலிடிட்டி இருக்க மெகாபேக் டெஸ்ட் பேக் அப்படின்னா இந்த ஆஃபர் மூலிமா நீங்கள் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது யூ கெட் டபுள் வேலிடிட்டி ப்ளஸ் யூ கெட் 17% ஆஃப் ஆன் தி டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் தி மெகாபேக் அண்ட் டெஸ்ட் பேக். நெக்ஸ்ட்டு ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், sensible heat factor SHF is defined as the ratio of what? Sensible heat factor SHF is defined as the ratio of option 1 latent heat to sensible heat, option 2 sensible heat to latent heat, option 3 latent heat to total heat, and option 4 sensible heat to total heat. Those who are watching live, do guess your answers for question number 1. உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ கெஸ் பண்ணுங்க. ஸோ கடைசியாக என்ன ஆன்சர்ன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
Do guess your answers for question number 1. Those who are watching live, do share the link with your friends so that they can also join in the MCQ question discussion part. Good evening Saravanan, thank you for joining. Satish and Saravanan வந்து first questionக்கு option D, அதாவது option 4 sensible heat to total heat சொல்லியிருக்கீங்க. ஜெகதீஸ்வரன், good evening, thank you for joining. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 பேர் வந்து ஆப்ஷன் 4 சென்சிபிள் ஹீட் டு டோட்டல் ஹீட் சொல்லியிருக்காங்க. எனிஒன் எல்ஸ் கெஸ் பண்ணுறீங்களா? அதாவது சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் SHF இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி, கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். கைஸ் இப்போ கேட்குதா? கேன் யூ ஹியர் மீ? சதீஷ், சரவணன், ஜெகதீஸ்வரன், கேக்குதா? Can you hear me? Okay, next question பார்க்கலாம். Question number 2. A radiation shield should have option 1 high emissivity, option 2 low reflectivity, option 3 high reflectivity, and option 4 none of the above. A radiation shield should have, radiation வராம தடுக்கிறதுக்கான ஷீல்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? It should have high emissivity, low reflectivity, high reflectivity, இல்ல none of the above. சதீஷ் இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, தேங்க்யூ சதீஷ் அண்ட் சரவணன். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு பாருங்க. The radiation shield should have option 1 high emissivity, option 2 low reflectivity, option 3 high reflectivity, and option 4 none of the above. சரவணன் ஜே வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு 2C high reflectivity சொல்லியிருக்கீங்க. ஜெகதீஸ்வரன் வந்து ஆப்ஷன் பி லோ ரிஃப்ளெக்டிவிட்டி சொல்லியிருக்கீங்க. சதீஷ் வந்து ஆப்ஷன் சி ஹை ரிஃப்ளெக்டிவிட்டி சொல்லியிருக்கீங்க. 2 பேர் வந்து ஆப்ஷன் சி, ஒருத்தர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம் விச் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு. எனிஒன் எல்ஸ், தோஸ் ஆர் வாட்சிங் லைவ், கெஸ் பண்ணுறீங்களா? Do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. ஓகே, செகண்ட் கொஸ்டினுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் சி, ஒரு ஆப்ஷன் பி வந்திருக்கு. ஸோ ரேடியேஷன் ஷீல்டு, radiation heat transfer between two surfaces is greatly reduced by inserting radiation shield between them. A good radiation shield should have high reflectivity and low emissivity. ஒரு நல்ல ரேடியேஷன் ஷீல்டுனா என்ன இருக்கணும்னா இட் ஷுட் பி ஹைலி ரிஃப்ளெக்டிவ், இல்லைனா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோ எமிசிவிட்டி. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? லோ எமிசிவிட்டி இல்லை, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? ஹை ரிஃப்ளெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் சி இல்லைனா ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ சரவணன் அண்ட் சதீஷ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். சாரி. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2015 கேட்ட TNEB-க்கான கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட், which one of the following process is energy efficient one for compression of air? Which one of the following process is the energy efficient one for compression of air? Option 1 isentropic compression, option 2 polytropic compression, option 3 isothermal compression, and option 4 none of the above. Question மறுபடியும் பாருங்க. Third question, which one of the following process is energy efficient one for compression of air? Option 1 an isentropic compression, option 2 polytropic compression, option 3 isothermal compression, option 4 none of the above. So third question, do share your guesses for question number 3. Satish வந்து third வந்து ஆப்ஷன் சி ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் சொல்லியிருக்கீங்க. எனிஒன் எல்ஸ் வாட்சிங் லைவ், do guess your answers for question number 3.
க்கு என்னென்ன ஆப்ஷன் மறுபடியும் பார்க்கலாம். நம்பர் 1 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், ஆப்ஷன் 2 பாலிட்ரோபிக் கம்ப்ரெஷன், ஆப்ஷன் 3 ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அண்ட் ஆப்ஷன் 4 none of the above. ஸோ கொடுத்துருக்கிற 4ல் எது வந்து கரெக்டான ஆன்சர்? சதீஷ் தேர்ட் கொஸ்டினுக்கு சி சொல்லியிருக்கீங்க. ஜெகதீஸ்வரன் ஆல்சோ தேர்ட் கொஸ்டினுக்கு சி. செக் பண்ணி பார்க்கலாம். It is clearly evident that area under the curve, அதாவது work done, is minimum for isothermal compression and maximum for isentropic compression. அதாவது work done is minimum for isothermal compression and maximum for isentropic compression. Therefore, isothermal compression is the energy efficient process for compression of air. Isothermal compression. Okay, isothermal compression is the energy efficient for compression of air. So option C, isothermal compression is the correct answer for question number 3. Next, question number 4. Thermal diffusivity is option 1 a dimensionless parameter, option 2 a function of temperature, option 3 a function of distance, and option 4 the physical property of the material. Thermal diffusivity is option 1 a dimensionless parameter, option 2 a function of temperature, option 3 a function of distance, option 4 a physical property of the material. So question number 4 க்கு do guess your answers for question number 4. So Satish fourth question க்கு fourth option சொல்லிருக்கீங்க, a physical property of the material. So Satish, Jagdishwaran and Saravanan or anyone else, those who are watching live, do guess your answers for question number 4. We can see the answers later. Fourth question க்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. those who are watching live. கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன். thermal diffusivity is option 1 a dimensionless parameter, option 2 a function of temperature, option 3 a function of distance, and option 4 a physical property of the material. Okay, Satish and Jagdishwaran ரெண்டு பேருமே fourth questionக்கு option 1 viscous non-viscous fluids, option 2 compressibility of the fluid, option 3 conservation of mass, option 4 steady unsteady flow. So question number 5, the continuity equation is connected with option 1 viscous non-viscous fluid, option 2 compressibility of the fluid, option 3 conservation of mass, option 4 steady or unsteady flow. Continuity equation எதோட சம்பந்தப்பட்டது? So Saravanan and Satish fifth questionக்கு option 3 conservation of mass சொல்லிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம். Anyone else, those who are watching live, do guess your answers for question number 5. We'll see which is the correct answer later on. ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கெஸ் பண்ணுங்க. ஸோ என்ன ஆன்சர்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சரவணன் அண்ட் சதீஷ் ஃபார் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம். The continuity equation applies to all fluids, compressible and incompressible flow, Newtonian, non-Newtonian fluids. It expresses the law of conservation of mass at each point in a fluid and must therefore be satisfied at every point in a flow field. So it expresses law of conservation of mass. So option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சரவணன் அண்ட் சதீஷ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஜெகதீஸ்வரன் இட் இஸ் ஆப்ஷன் சி கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கஸ் நான் விஸ்கஸ் ஸ்டெடி அன்ஸ்டெடி கம்ப்ரெசிபிலிட்டி இது எல்லாமே இருந்தாலுமே இட் இஸ் ரிலேட்டட் வித் இட் இஸ் கனெக்டட் வித் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேவா?
The expression, the law of conservation of mass at each point in a fluid. So அதுதான் வந்து question. So சரவணன் and சதீஷ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஜெகதீஸ்வரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ADA 247 celebrating its 13 years of success. ADA 247 ஸ்டார்ட் பண்ணி 13 இயர்ஸ் முடியறது. 13 இயர்ஸோட பர்த்டே செலிப்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, யூ கெட் flat 17% off plus double validity on all Megapacks and test pack. Use the code Y424 to avail this offer. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா Megapack டெஸ்ட் பேக் வந்து 12 months வேலிடிட்டி இருக்குது அப்படின்னா, இந்த ஆஃபரில் யூ கெட் 24 months வேலிடிட்டி. அது மட்டும் இல்லாமல் யூ கெட் ஃப்ளாட் 17% ஆஃப் ஆன் தி டோட்டல் ப்ரைஸ். ஸோ யூஸ் த கோட் Y424 டு அவைல் திஸ் ஆஃபர். ADA 247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் Megapack அண்ட் டெஸ்ட் பேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூப்பன் கோடில் Y424ன்ற கூப்பன் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் 17% ஆஃபர் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி on Megapack and test pack. Next, question number 6. In a condensing turbine, the pressure in the last stage of turbine is. Question மறுபடியும் சொல்றேன். In a condensing turbine, the pressure in the last stage of turbine is. Option 1 equal to atmospheric. Option 2 less than atmospheric. Option 3 more than atmospheric. And option 4 may be less or more depending on the size of turbine and the condenser. So 6th question, those who are watching live, do guess your answers for question number 6. In a condensing turbine, the pressure in the last stage of turbine. Options are option 1 equal to atmospheric, option 2 less than atmospheric, option 3 more than atmospheric, option 4 may be less or more depending on size of turbine and condenser. So 6th question, Saravanan வந்து option B சொல்லிருக்கீங்க, Satish வந்து option B. So anyone else the watching live, guess your answers for question number 6. Check பண்ணி பார்க்கலாமா Saravanan and Satish? In condensing turbine, the pressure in the last stage of the turbine is less than atmospheric pressure, and condensing turbines are characterized by high pressure ratio. So நமக்கு ஆன்சர் என்னன்னா, in condensing turbines, the pressure in the last stage of the turbine is less than atmospheric pressure. Check பண்ணி பார்க்கலாம். In condensing turbine, the pressure in the last stage of turbine is less than atmospheric. So இப்போ ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டான ஆன்சர். சதீஷ் அண்ட் சரவணன் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. Domestic refrigerator working on vapor compression cycle uses the following type of expansion device. Domestic refrigerator working on vapor compression cycle uses the following type of expansion device. Option 1 electrically operated throttling valve, option 2 manually operated valve, option 3 thermostatic valve, and option 4 capillary tube. Domestic refrigerator working on vapor compression cycle uses the following type of expansion device. Option 1 electrically operated throttling valve, option 2 manually operated throttle valve, option 3 thermostatic valve, and option 4 வந்து capillary tube. 7th questionக்கு option D Saravanan and Jagdishwaran சொல்லிருக்கீங்க. So anyone else, those who are watching live, guess the answer for question number 7. Satish இருக்கீங்களா? Do guess your answers for question number 7. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸாக எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 பேர் வந்து 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம். The capillary tube is one of the most commonly used throttling device in domestic refrigerator. Capillary tube is one of the
most commonly used throttling devices in domestic refrigerators, deep freezers, water cooler and air conditioners. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? Domestic refrigerator working on vapor compression cycle uses the following type of expansion device. Option D, capillary tube is the correct answer. So Satish, Saravanan and Jagadishwaran மூணு பேருமே கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க for question number 7. Next, question number 8. The dimensionless number associated with mass number is. The dimensionless number associated with mass number is option 1 Schmidt number, option 2 Nusselt number, option 3 Biot number and option 4 Mach number. மறுபடியும் சொல்றேன். The dimensionless number associated with mass number is option 1 Schmidt number, option 2 Nusselt number, option 3 Biot number and option 4 Mach number. For question number 8, Saravanan option A Schmidt number சொல்லிருக்கீங்க. Others do guess your answers for question number 8. Jagadishwaran 8 க்கு B Nusselt number சொல்லிருக்கீங்க. Saravanan J Schmidt yes 8 க்கு option 1 வந்து Schmidt சொல்லிருக்கீங்க. Jagadishwaran வந்து 8 க்கு option 2 Nusselt number சொல்லிருக்கீங்க. Anyone else, those who are watching live, do guess your answers for question number 8. Satish வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 க்கு A Schmidt number சொல்லிருக்கீங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 பேர் Schmidt நம்பர், 2 பேர் வந்து Nusselt நம்பர் ஒருத்தர் வந்து Nusselt நம்பர் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாம். Schmidt number is a division system indicates what? Option 1 generation of thermal energy followed by generation of electrical energy. Option 2 generation of electrical energy followed by generation of thermal energy. Option 3 generation of cooling effect first followed by sequential generation of thermal and electrical. Option 4 வந்து none of the above. So for question number 9, what is the answer? Do guess your answers for question number 9. Do share the link with your friends so that they can also join in the MCQ question discussion part. So யார் யாரெல்லாம் TNEB exam prepare பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் TNPSC exam prepare பண்றாங்களோ, இல்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க, இல்ல அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா they can also join in the MCQ questions discussion part. Okay, 9th questionக்கு Saravanan J option B கெஸ் பண்ணிருக்கீங்க. ஜெகதீஸ்வரன் வந்து ஆப்ஷன் சி. ஸோ anyone else, those who are watching live, 9th கொஸ்டினுக்கு கெஸ் பண்றீங்களா? ஸோ ஒருத்தர் வந்து ஆப்ஷன் பி, ஒருத்தர் வந்து ஆப்ஷன் சி. சரவணன் ஆப்ஷன் பி அண்ட் ஜெகதீஸ்வரன் ஆப்ஷன் சி. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் which one is the correct answer. So cogeneration, a cogeneration is normally defined as the simultaneous production of two or more forms of energy, usually power and heat. So electrical, thermal. Okay, wow. Topping cycle is one of which the primary purpose of the input fuel is to generate electricity, and the waste heat exhausted by the process is captured and used in industrial process for heating and cooling. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், ரெண்டாவது அதோட இருந்து கிடைக்கிற வேஸ்ட் ஹீட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெர்மல் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சரவணன் அண்ட் சதீஷ் வந்து ஆப்ஷன் பி, ஜெகதீஸ்வரன் வந்து ஆப்ஷன் சி. செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வரக்கூடிய வேஸ்ட் எனர்ஜிலிருந்து தெர்மல் எனர்ஜி. இட் கேன் பி ஹீட்டிங் ஆர் கூலிங். ஓகேவா? Next, question number 10. This is the last question for today. So நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா question number 51ல இருந்து 60. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரில். This is the 50th question.
நாளைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 51லேருந்து 60 லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் டாபிக்லேருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 10th கொஸ்டின், which one of the following is erroneous with reference to Clausius inequality statement? Which one of the following is erroneous? Erroneousனா என்னன்னா எரர் இல்லைனா ராங், இதுதான் மீனிங். எரர் நியஸ், ERRONEOUS, erroneous. Which one of the following is erroneous? ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஆன்சர் டிக் பண்ணுறதுக்கு சான்ஸ். இப்போ கேட்குதா? 10th கொஸ்டினுக்கு ஜெகதீஸ்வரன் வந்து ஆப்ஷன் சி, சதீஷ் வந்து ஆப்ஷன் டி, சரவணன் வந்து ஆப்ஷன் டி. ஸோ 2 பேர் ஆப்ஷன் டி, ஒருத்தர் வந்து ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 1, for reversible process del s is equal to 0, for irreversible process del s greater than 0, for impossible process del s less than 0. ஆப்ஷன் 4 வந்து none of the above. இங்க கொடுத்திருக்க 4ல எது வந்து தப்பு? அப்போ ஏதாவது 3 வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ செக் பண்ணி பார்ப்போம். The entropy principle gives the criteria. Question number 10. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி யார் யார் சொல்லியிருக்கீங்கன்னா சரவணன் அண்டு சதீஷ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஜெகதீஸ்வரன், இட் இஸ் நாட் ஆப்ஷன் சி, இட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா? பஃபர் ஆகுதா? எஸ், எவ்ரி 2-3 மினிட்ஸ் இல்லை 3 to 5 மினிட்ஸ் ஒரு தடவை ஆகுது. ஸோ இட்ஸ் சம் ப்ராப்ளம் வித் தி சாஃப்ட்வேர். ஸோ ஐல் ரிப்போர்ட் திஸ் இஷ்யூ டு த டெக்னிக்கல் டீம். அவங்க என்னன்னு பார்ப்பாங்க. ஓகே, வித் திஸ் ஐ கன்க்ளூட் த செஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 41லேருந்து 50 வரைக்கும் பார்த்தோம் அவுட் ஆஃப் 60 கொஸ்டின்ஸ். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வில் சி கொஸ்டின் நம்பர் 51 to 60 வித் டுடே. நாளைக்கோட வித் டுமாரோ வில் கன்க்ளூட் ஆன் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வில் சி ஆன் TNPSC கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். TNPSC கம்பைன் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பர், அதில் ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். அது முடிச்சுட்டு ஒரு இன்னொரு TNEB கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு சைமல்டேனியஸாக ஒரு TNEB ஒரு TNPSC கொஸ்டின் பேப்பர். TNEB TNPSC முடிஞ்சிருச்சு அப்படின்னா RRB கொஸ்டின் பேப்பர், கேட் கொஸ்டின் பேப்பர், டான்செட் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யூ வில் ஹாவ் அ கிளியர் ஐடியா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, வேற வாட் ஆர் தி டாபிக்ஸ் இன் விச் த கொஸ்டின்ஸ் ஆர் பீங் ஆஸ்ட்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். டூ சப்போர்ட் திஸ் நியூ சேனல் தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247. முன்னாடி ADA 247 தமிழ் சேனலில் we are taking classes. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி தோஸ் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேக்ஸு, IIIE, அப்புறம் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், இந்த 4 சப்ஜெக்டும் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247 யூடியூப் சேனல் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ டூ ஃபாலோ, do support this channel. Thank you all for joining.